ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதனால் தான் டிவிகே தொண்டர்களை ஜாம்பி கூட்டம் தற்குறிகள் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வடக்கன்ஸை பார்த்து ஒரு கொஸ்டினை எழுப்பி வந்துகிட்டு இருக்கோம். எதுக்காக எல்லா இடத்துலையும் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வந்துகிட்டு இருக்கீங்க, அதை வச்சு எதுக்காக மத கலவரத்தை தூண்டி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது, இங்க தமிழ்நாட்டிலேயே டிவிகேன்னு எங்க பார்த்தாலும் இந்த இடத்துல கட்சி கலவரத்தை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்லங்க, கடந்த 2-3 நாளா அவங்க எங்கெல்லாம் இதை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்களுடைய கட்சி தலைமை ஏன் இதை பத்தி கேட்கவே மாற்றாரு அப்படின்றதாம் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கொஸ்டினாவே இருக்கு. கன்னியாகுமரியில இருக்க புனித வேளாங்கண்ணி திருச்சபையில போயிட்டு டிவிகேன்னு கத்தி பயங்கரமா கூச்சல் போட்டிருக்காங்க. அந்த திருச்சபை எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க நிறைய பேர் நம்பிக்கையோட வந்து மனசுல இருக்கிறத வேண்டிக்கிட்டு அவ்வளோ அமைதியா கடவுளை பிரார்த்தனை செஞ்சுட்டு போற இடம் அது. வெளிநாட்டுல இருந்து பல பேர் வந்து அங்க பிரார்த்தனைகள் செய்வாங்க, அந்த கோயிலை பார்க்க வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்க போயிட்டு டிவிகேன்னு கத்தி அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ண வந்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி எதுக்காக இவ்வளோ அசிங்கமா நடந்துக்கணும்? இதை விட வேற ஏதாவது அசிங்கம் இருக்கா? இதை தொடர்ந்து கள்ளழகர் மதுரை கள்ளழகர் திருவிழாவில் போயிட்டு அங்கேயும் டிவிகே கட்சி கொடியே நீட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தீ மிதிக்கிற இடத்துல போயிட்டு டிவிகே கட்சி கொடியவே அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த தீ மிதிச்சாங்க. அந்த இடத்துலயே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அடிச்சதெல்லாம் பார்த்துருக்க முடியும் உங்களால. எதுக்காக இப்படி கண்ட இடத்துல எடுத்துட்டு போயிட்டு காட்டணும்? கட்சியை எடுத்துட்டு போய் கோயிலுக்குள்ள கொண்டு போலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க இருக்குல்ல. இதனாலதானே உங்களை எல்லாருமே தற்கூரின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட பண்பே இல்லாதவங்களை வேற எப்படி சொல்ல முடியும்? அதுக்கப்புறமா முதல்வர் கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடைக்கானல்ல சில கட்சிக்காரர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு குணா குகை பக்கத்துல டிவிகேன்னு கத்தி அங்க வந்த எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கூட தெரியாம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி வந்துகிட்டு இருக்கானுங்க. எப்படியும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு என்னென்ன செய்வாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்றதை குறைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போதான் இன்னும் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் இப்போ இதனால வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி வந்துகிட்டு இருக்காங்க டிவிகே தொண்டர்கள் மீது. எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுக்கு நிறைய ஓட்டுகள் பதிவாகி இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் ஓட்டு போட்ட எல்லாருமே ஏன்டா உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டிவிகே தொண்டர்கள். இவங்களுடைய தலைமை கிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செய்து இப்படிப்பட்ட தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்க, அவங்கள அரசியல் மயமாக்குங்க, அவங்களுக்கு நல்லறிவை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல வரும். இந்த மாதிரி மக்களை வந்துட்டு துன்புறுத்துறது, மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்குன்னு சொல்ற விஜய் அவர்கள் மக்களை துன்புறுத்துற தொண்டர்களை வச்சுட்டு இருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப பெரிய வருத்தமாவே இருக்கு. வேளாங்கண்ணி ஆலயத்துல சார் நீங்க தானே சார் முட்டி போட்டு ஒரு சர்ச்சில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணீங்க, அந்த இடத்துல இதே மாதிரி உங்க தொண்டர்கள் டிவிகேன்னு கத்திக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி சார் ரியாக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு விஜயை பார்த்து எனக்கு கேட்க தோணுது. அது மட்டும் இல்ல, கள்ளழகர் திருவிழாவில் போயிட்டு டிவிகே கொடியை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல ஏடிஎம்கே காரனும் இருப்பான், டிஎம்கே காரனும் இருப்பான், இன்னும் பல கட்சிக்காரன் இருப்பான், எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அவனை அடிக்க போய் மறுபடியும் உங்க கட்சிக்காரர்கள் இவங்களை அடிக்க போய் பெரிய கலவரம் ஆயிருக்காதா? எதுக்கு சார் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிற அளவுக்கு உங்களுடைய கட்சி தொண்டர்களை அனுமதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆதங்கமே. இதே நிலைமை நீடிச்சா உண்மையிலே வந்துட்டு விஜய் ஆட்சி அமைத்தாலுமே அந்த ஆட்சி சரியான ஆட்சியா இருக்குமா அப்படின்றத டிவிகே தொண்டர்கள் மட்டும் இல்ல, தமிழக பெண்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.